ஹலோ ப்ரோக்ராமர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ். முதல்ல ஆவரேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஆவரேஜ்னால் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் என்ன சொல்லுவோம், எவ்வளோ அந்த 5 சப்ஜெக்ட்லேயும் வாங்கியிருக்கோம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஸோ எப்பயுமே ஆவரேஜோட ஃபார்முலா என்னென்னா டோட்டல் ஆஃப் ஆல் வேல்யூஸ் டிவைடட் பை கவுண்ட், அதாவது எத்தனை வேல்யூங்கிறது. ஸோ இங்கே நம்ம ப்ராப்ளம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ இந்த கவுண்ட்டுங்கிற வேல்யூ 3 ஆயிடுமா, அண்ட் ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணோன்னா ஆல் வேல்யூஸ் இருக்குல்ல, அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 வேல்யூக்கும் நான் டோட்டல் ஃபைண்ட் பண்ணுறேன்னா, அதை சம் ஃபைண்ட் பண்ணுறேன்னா அது டிவைடட் பை 3 எனக்கு ஆவரேஜை கொடுத்துரும். இப்போ நம்ம எப்படி பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் ஏங்கிற வேல்யூக்குள்ளே இன்ட் கேஷ் பண்ணிவிட்டு இன்புட் ஏ வேல்யூ கெட் பண்ணிப்போமா, அதே மாதிரி பி அண்ட் சி ஒரு இன்புட் கெட் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் நான் சம் அப்படிங்கிற அந்த வேரியபிள்குள்ளே என்ன பண்ணுவேன், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறத நான் எடுத்துப்பேன். அண்ட் இதில் என்ன ஆகும், எனக்கு எல்லா ஆடிஷன் ஆகி டோட்டல் வேல்யூ வருமா, இந்த டோட்டல் வேல்யூ டிவைடட் பை 3 இந்த இடத்துல தான் என்னுடைய ஆவரேஜ். கரெக்டுங்களா? ஸோ பிரிண்ட் ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் வச்சுப்போம். ஆஃப் 3 நம்பர்ஸ் இஸ் இந்த ஆவரேஜ். இங்கே ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் எனக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம ஐடியில் எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ராப்ளம் நம்பர் 8, ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஏங்கிற வேரியபிள்குள்ளே இன்புட் என்டர் த ஏ நம்பர் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண போகிறதுனால இன்டிஜராக கேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் இன்டிஜராக கேஸ்ட் பண்ணணும், எனக்கு எப்படி நான் டிவைட் பண்ணும்போது ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ தானே வரும், நான் ஃப்ளோட்டாக கேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிங்கிற அந்த வேரியபிள்குள்ளே ஃப்ளோட் ஆஃப் இன்புட் என்டர் த பி நம்பர் அண்ட் இதே நான் சீக்கு எழுதுப்பேன். ஃப்ளோட்டுங்கிற கேஸ்ட் பண்ணிவிட்டு இன்புட் என்டர் த சி நம்பர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது சம்னா என்ன பண்ணுவோம், சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அண்ட் இதை நான் டிவைட் பண்ணல, இந்த டேட்டா ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 3. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். பிரிண்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் தி ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் இஸ் உள்ள நான் ஆவரேஜ் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு என்டர் ஏ நம்பர் 25 கொடுப்போம், என்டர் பி நம்பர் இதுவும் 25 கொடுப்போம், சி நம்பர் 25 கொடுப்போம். இப்போ ஆன்சர் எனக்கு 25.0 தான் வரும். ஓகே, நான் இப்போ ரெண்டாவது ரன் பண்ணி பார்க்குறேன். 2 3 4. ஸோ 2 7 9 டிவைடட் பை 3 which is 3.0. இன்றைக்கி நம்ம ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான ப்ராப்ளமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.